ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். நம்ம கோயம்புத்தூரில் நடந்துச்சுல்ல, அந்த ரேப் கேஸ் தான். இப்போ தந்தி நியூஸ் அதுக்கு ஒரு ப்ரீஃப் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த நியூஸ் அந்த க்ரைமை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸை எதர்ச்சியமாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு 11 o'clock அங்கே என்ன வேலை? ஓகே, இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ சரி, நம்ம ஏரியாவில் தான் கொஞ்சம் புத்தி கெட்டவங்க சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே கீழே வந்து பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை என்னமோ ஏதோ இவங்க பொண்ணு மேலே தான் தப்புங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தந்தி சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, வேற ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. தனி மனிதர் ஒழுக்கம்தான் ஃபஸ்ட்டு, அது இல்லாததுனால தான் இப்படி நடந்துருச்சுன்னு. இது எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்லை ஆண்களுக்கு இந்த தனிநபர் ஒழுக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே யூஸ் ஆகாதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்கள் கூட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. இந்த பசங்களுக்கு தான் இந்த இதே கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க, இல்லைனா உங்களோட அக்கா தங்கச்சியோ எங்கே வெளிநாட்டிலேருந்து வராங்க. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறது 11 மணி 12 மணிக்கு. நீங்கள் அவங்கள பிக் பண்ண போகிறீங்க. போகிற வழியில் உங்களோட பைக் இல்லைனா உங்களோட கார் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்துருக்கீங்க மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு. சரியா? 2 பேர் வந்து உங்கள் அக்காவை தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் அக்கா மேலே தான் தப்புன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சமாச்சும் அறிவாக யோசிக்க வேண்டாம்? பொம்பிள்ளைங்க வெளியே நடந்தாலே இப்படி ஏதாச்சும் வாய்க்கு தோணுன மாதிரி பேசுகிறீங்க. செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்திக்கோங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு தெரியாது. ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஒழுக்கம்னு பேசுகிறீங்க. அந்த தனிநபர் ஒழுக்கம் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு எங்கே போச்சு ஒழுக்கம்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை பற்றி கமெண்ட் போடக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. என்னெல்லாம் பேசுகிறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க? பொண்ணுங்கன்னா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு இல்லை உங்களுக்கெல்லாம்.